தமிழகம் என்பது அமைதி பூங்காவா இல்லை கொலை நகரமாக மாறிட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் தரும் வகையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவங்க முன்விரோதத்தால் கொலை நடப்பதற்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது, புது புது குற்றவாளிகள் உருவாகிறாங்க, அதெல்லாம் அரசாங்கத்தால் தடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கேட்குற கேள்வியும் கட்டான கேள்வி தான். அதுக்கேற்ற பதில் ஒன்று சட்டத்துறை அமைச்சர் முதலமைச்சர் கூடயோ இல்லை செக்ரட்டரிஸ் கூடயோ ஒரு கலந்து ஆலோசனை செய்து கொடுத்துருந்துருக்கலாம். முன்விரோதங்கள் ஏற்பட்டு ஒரு பிரச்சனை வந்தாலே முதல்ல அவங்க போய் அணுகிறதே காவல்துறை கிட்ட அணுகி ஒரு புகார் தராங்க. அப்போ அந்த புகாரோட தன்மையை பார்க்கும்போது அந்த அதிகாரிக்கு தெரியும் இந்த முன்விரோதமா இல்லையா, இதனால என்ன ஃபியூச்சர்ல ஏற்படும் கண்டிப்பாக அந்த அதிகாரிக்கு தெரியும். மக்கள் நம்பி இருக்கிறது அரசாங்கம் தானே மக்களுக்கு பாதுகாப்பு தரணும். ஒரு கவுன்சிலரோ இல்லை ஒன்றிய செயலாளரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்பியோ இதே மாதிரி முன்விரோதம் காரணமாக ஒரு கவுன்சிலரை மர்டர்லாம் வேண்டாம், ஒரு 301 பண்ணிட்டான் இல்லை போட்டு அடிச்சுட்டான், ரோட்ல மானபங்கம் படுத்திட்டான் அப்படின்னா சும்மா இருப்பாங்களா? 200 நாட்களில் 500க்கும் மேற்பட்ட கொலைகளும் சொல்கிறாங்க. ஒரு மாதத்தில் மட்டும் 130 கொலைகள் சொல்கிறாங்க. இந்த கொலைகள் எல்லாமே அப்போ முன்விரோதத்தால் ஏற்பட்டது. இந்த கொலைகள்லாம் முன்விரோதமாக நடந்தது, இதெல்லாம் வழிப்பறிக்காக நடந்தது, இதெல்லாம் அவங்களுடைய மர்டர் ஃபார் கெயின் சொல்லுவாங்க, அவங்களோட கெயினுக்காக நடந்ததுன்னு சொல்லி அட்டாலிஸ் பண்ண தெரியும். இப்போ இவ்வளோ கொலைகள்னும் போது இந்த முன்விரோதம் காரணமாக இவ்வளோ கொலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. புது புது குற்றவாளிகள் உருவாக அரசு என்ன காரணமாக? புது குற்றவாளிகள் அரசாங்கம் உருவாக்கலையே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்தினுக்குது, அக்யூஸ்டுக்கு ஃபுல்லாக வாங்க நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறேன், எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது நீங்கள் சொல்கிறது. முன்விரோத கொலைகளையே அவங்களால கட்டுப்படுத்த முடியலனா ஆம்சாங் கொலையை உண்மை குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிப்பாங்களா? தமிழக காவல்துறை நடத்திட்டு வர இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போதான் உண்மை நிலை இந்த வழக்கில் தெரியும். அது வரைக்கும் இவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஆனால் பண்ணிட்டு தானே இருக்காங்க. தமிழகத்தில் தோராயமாக ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 8 கோடி மக்கள் இந்த விஷயத்தை யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறது. எல்லாத்துக்கும் தினந்தோறும் அவங்களுக்கு ஒரு வேலைகள் இருக்குது, பணிகள் இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த 8 கோடி மக்களில் ஒரு 8000லிருந்து 10,000 பேர் தான் இதை பற்றி பேசுவாங்க. அந்த 8000லிருந்து 10,000 பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சமுதாயத்தில் நடக்கும் பல குற்ற சம்பவங்களை வெளிக்கொண்டு வரும் இளம் வழக்கறிஞர் அண்ணன் பிரம்ம பாலசுப்ரமணியம். வணக்கம்ண்ணா. தமிழகம் என்பது அமைதி பூங்காவா இல்லை கொலை நகரமாக மாறிட்டு வருதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் தரும் வகையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவங்க முன்விரோதத்தால் கொலை நடப்பதற்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது, புது புது குற்றவாளிகள் உருவாகிறாங்க, அதெல்லாம் அரசாங்கத்தால் தடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சட்டத்துறை அமைச்சர்கிட்டேருந்து இந்த பதிலை ஒரு வழக்கறிஞராக நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? இல்லை, இப்போது எந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியை எதிர்கட்சியாக இருக்க விமர்சனம் பண்ணுறது இயல்பு தான். அந்த வகையில் தான் எதிர்கட்சி தலைவர் இப்போ ஆளுங்கட்சியை ஒரு விமர்சனம் கொண்டு வந்திருக்கு. அது விமர்சனன்றதோட அவர் கேட்குற கேள்வியும் கட்டான கேள்வி தான். அதுக்கேற்ற பதில் ஒன்று சட்டத்துறை அமைச்சர் முதலமைச்சர் கூடயோ இல்லை செக்ரட்டரிஸ் கூடயோ ஒரு கலந்து ஆலோசனை செய்து கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ நார்மலாக இருக்க ஒரு சாமானிய மக்கள் பேசுகிற மாதிரி இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ தமிழகத்தில் நடந்து வர கொலைகள் எல்லாமே முன்விரோதம் காரணமாக நடைபெற்றது, இது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க முன்விரோதனால இருந்தாங்க. எத்தனை கொலைகள் முன்விரோதமாக இந்த சமீப காலத்தில் முன்விரோதம் காரணமாக நடந்துச்சு, அது ஒரு பட்டியல் போடணும். சரி, முன்விரோதம் காரணமாக நடந்துச்சு, அதுக்கு தான் காவல்துறையில் ஐஏஎஸ்னு வச்சுருக்காங்க. லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி போலீஸிங்னு பண்ணுறாங்க. சுற்றுக்காவல், ரவுண்ட்ஸ் போகணும், பார்க்கணும், முன்விரோதம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லணும், நீங்கள் பார்த்துருந்துக்குன்னா அவங்களுக்கு போலீஸ் சொல்லி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் காவல்துறை இருக்குது இல்லையா? அதை பண்ணியிருக்கணும். அதை தவற விட்டுட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, முன்விரோதம் யாராருக்கு இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியுன்றாங்க. முன்விரோதன்றது ஒரு புகார் ஒன்று கொடுத்து காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஒரு கேஸ் ஏதோ ஒன்று ஃபைல் ஆகிருக்கும். ஃபைல் ஆகிட்டு அவங்க அந்த குற்ற சம்பவத்துக்காக சிறை சென்று வந்திருப்பாங்க. அவங்க தான் மோட்டிவில் மர்டர் பண்ணுவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இல்லை ஏதாவது ஒரு லாஸ் ஆனதோ இல்லை இவங்களுடைய சொத்துக்கள் பிரச்சனையோ அந்த மாதிரி தான் வர விஷயங்களில் தான் முன்விரோதங்கள் ஏற்படும். அப்படி முன்விரோதங்கள் ஏற்பட்டு ஒரு பிரச்சனை வந்தாலே முதல்ல அவங்க போய் அணுகிறதே காவல்துறை கிட்ட அணுகி ஒரு புகார் தராங்க. அப்போ அந்த புகாரோட தன்மையை பார்க்கும்போது அந்த அதிகாரிக்கு தெரியும் இந்த முன்விரோதமா இல்லையா, இதனால் என்ன ஃப்யூச்சரில் ஏற்படுன்றது கண்டிப்பாக அந்த அதிகாரிக்கு தெரியும். அது ஒரு நோட் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த குற்ற செயல் ஈடுபடுற நபருக்கு ஓரளவு, அதாவது தொடர்ந்து நம்மளுடைய ஊரில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விசேஷங்களில் ஒரு நிகழ்ச்சிகளோ இல்லை விழாக்களோ எது வந்தாலும் அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை
கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 110 போடுவாங்க. அதாவது அவங்க கரெக்டாக இருக்காங்களா, அவங்க வந்து எந்த ஒரு குற்ற செயலில் ஈடுபடாமல் இருக்காங்களான்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து கண்காணிச்சுட்டு தான் வருவாங்க. அப்படின்னும்போது அதை மீறி நடக்குதுன்னு சொல்லும்போது அதை இன்னும் கொஞ்சம் போலீசிங் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணியிருக்கலாம். ஒரு சில விஷயங்களால் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் வந்து ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அவர் அமைச்சர் சொல்லியிருந்துருக்கணும். ஆனால் முன்விரோதம் காரணமாக ஆனதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொன்னால், மக்கள் நம்பி இருக்கிறது அரசாங்கத்தை. அரசாங்கம் தானே மக்களுக்கு பாதுகாப்பு தரணும் ஒன்று. இன்னொன்று சரி அவர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஒரு கவுன்சிலரோ இல்லை ஒன்றிய செயலாளரோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்பியோ இதேமாரி வந்து முன்விரோதம் காரணமாக ஒரு கவுன்சிலரை வந்து மர்டர்லாம் வேண்டாம், ஒரு 301 பண்ணிட்டான், இல்லை போட்டு அடிச்சுட்டான், ரோட்டில் மானபங்கம் படுத்திட்டான் அப்படின்னா சும்மா இருப்பாங்களா? அதுவும் முன்விரோதம் தானே. பொதுமக்களுக்கு ஏற்படுற மாதிரி தான் முன்விரோதத்தினால தான் வந்து இருக்க கவுன்சிலரோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை அமைச்சரோ இல்லை எம்பியோ ஒருத்தர் வந்து பொதுமக்கள் தாக்கிட்டானோ இல்லை அவங்களுடைய முன்விரோத காரணமாக செஞ்சுட்டான். சரி, இதுவும் முன்விரோதம் தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அரசாங்கம் வந்து வேடிக்கை தான் பார்க்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. அவங்களுக்கு வந்தால் ரத்தம் இன்னொருத்துக்கும் தக்காளி சட்னி அந்த மாதிரி கதை மாதிரி தானே இருக்குது. வந்து தப்பு சொல்லலை. நான் வந்து அரசாங்கத்தில் இன்றைக்கி இருக்க டேட்டில் வந்து அதிகமான வேலைப்பொருட்கள் அவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா தினந்தோறும் பொதுமக்கள் ஒரு புதுசான பிரச்சனைகள் வருது, நிதி நெருக்கடி இருக்குது, மத்திய அரசாங்கத்திலேருந்து அவங்க கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கான நிதி கேட்டாங்க, அந்த நிதி ஒழுங்காக வரல. நம்ம மதுரை, கோயம்புத்தூர் போன்ற இடத்தெல்லாம் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்காக கேட்டாங்க. அவங்க அந்த பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து மென்ஷனும் பண்ணல, தமிழ்நாடுக்கான பட்ஜெட் பற்றி அவங்க பேசலை. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்களும் ஒரு பக்கம் ஏற கவர்மெண்ட் வந்து எல்லா சைடும் அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் போட தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அவர் பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து கொஞ்சம் பேசியிருந்திருக்குன்னு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி தோணுது எனக்கு. சிஎம் அவர்கள் ஒரு பக்கம் வந்து தமிழகம் அமைதி பூங்காவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. பல ஐஏஎஸ் பல ஐபிஎஸ் பல மாவட்டத்தில் மாற்றினாங்க. நம்ம சென்னையில் ஆம்சாங் கொலையை தொடர்ந்து சரி தமிழகமே ஒரு அமைதி சூழ்நிலை ஏற்படணும், ஒரு வார காலம் அமைதியாக இருந்தாலும் இப்போது 2-3 நாட்களாக தொடர்ச்சியாக கட்சியில் இருக்க முக்கிய பொறுப்பில் இருக்க காங்கிரஸில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதிமுகவில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அது மாதிரி பல்வேறு கட்சியில் தொடர்ந்து கொலையானது கட்சி சார்ந்தவங்க இப்போ அது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆயிடுச்சு. கட்சியில் இருக்கவங்க கொலை செய்யப்பட்டுக்கிட்டே வராங்க. இதுக்கு தமிழக அரசு என்ன தீர்வு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் அமைச்சரே சொல்லிட்டாரு. அது வந்து மோட்டிவ்னால முன்விரோதம் காரணமாக நடைபெற கொலைகள் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது, சில விஷயங்கள் நடந்தால் ஆகும் அப்படின்னு சொல்லி அமைச்சரே சொல்கிறார்ல. அப்படின்னும் போது அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அப்போ அமைச்சர் இருந்திருக்கு. கண்டிப்பாக முன்விரோதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கொலை பண்ணிடுவாங்க, இல்லை அந்த குடும்பத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கு. அப்போ போலீசிங் பண்ணியிருந்துருக்கணும்ல. 200 நாட்களில் 500க்கும் மேற்பட்ட கொலைகளும் சொல்கிறாங்க. ஒரு மாதத்தில் மட்டும் 130 கொலைகள் சொல்கிறாங்க. இந்த கொலைகள் எல்லாமே அப்போ முன்விரோதத்தால் ஏற்பட்டதா? இல்லை, தோராயமாக தான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் பண்ண ஒரு டேட்டா அனாலிசிஸ் மாதிரி எடுத்துகிட்டு இந்த கொலைகள்லாம் முன்விரோதமாக நடந்தது, இதெல்லாம் வந்து வழிப்பறிக்காக நடந்தது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய மர்டர் ஃபார் கெயின் சொல்லுவாங்க, அவங்களோட கெயினுக்காக நடந்ததுன்னு சொல்லி டேட்டா அனாலிசிஸ் பண்ணால் தெரியும். இப்போ இவ்வளோ கொலைகள்னும் போது இந்த முன்விரோதம் காரணமாக இவ்வளோ கொலைகள் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. இந்த சமயத்தில் போலீஸ் அவங்களுக்கு வேலை பலு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இத்தனை கொலைகள் நடந்திருக்கு. இவ்வளோ நடக்கும்போது அமைச்சர் அவர் இதை வந்து நாங்கள் திட்டவட்டமாக முடிப்போம் அந்த மாதிரி பேசாமல் இதுக்கு வந்து ஊக்கப்படுத்தும்படி முன்விரோதத்தால் கொலைகள் ஏற்பட தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நீதிமன்றத்திலே பல வழக்குகள் பெண்டிங்லே இருக்குது. அவ்வளோ யாருக்கும் சீக்கிரம் தண்டனை என்பது கிடைக்காம இருக்குது. ஒரு வழக்கறிஞராக உங்கள் பார்வையில் இப்போ நடக்கிற க்ரைம் ரேட்டை குறைக்கணும்னா அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசாங்கம் பண்ணுறதோட எனக்கு என்னென்னா அவருக்கு வந்து அமைச்சருக்கு வந்து ஒரு பக்கம் ப்ரெஷரைஸ்டு, இது வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னு சொல்லி. இப்போ நம்ம அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் ஒரு பட்டியல் எடுத்தால் விரல் விட்டு என்ற அளவுக்கு சில அமைச்சர்கள் மட்டும்தான் தினமும் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் டிவிலையோ இல்லை ப்ரெஸ் மீட்லையோ இன்டர்வியூலையோ வந்து இருக்கிற விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் வந்து அந்த துறை சார்ந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா ரெகுலராக பேசுறது கிடையாது. ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் மட்டும் தான் பேசுகிறாங்க. அதுவும் கேட்டு ரொம்ப அவங்க சைடு ப்ரெஷரைஸ் இருந்தால் மட்டும் தான் பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் இந்த விஷயத்தை அவர் பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஆராயிருந்து கூர்ந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ப்ரெஷரைஸ் போகிறாங்கன்றதுக்காக அவர் என்ன பண்ண ஜென்ரலாக அப்படியே அடிச்சு விட்டார். முன்விரோத கொலைகள்லாம் வந்து அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது, அரசாங்கம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேள்வி ஏற்படுதில்ல. ஒரு சாமானிய மக்கள் வந்து கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறேன்னா, போகிற நம்ம தமிழக காவல்துறை இருக்குது, எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, ரவுடி ஒழிப்பு டீம் இருக்குது, எல்லாத்தையும் கைக்குள்ளே கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படின்னும் போது முன்விரோதம்னா கண்டிப்பாக காவல்துறை தெரிஞ்சிருக்கும்ல, ஏதை நீங்கள் வந்து தடுக்கலைன்ற மாதிரி ஒரு சாமானியனுடைய கேள்வி வருது. இதெல்லாம் ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு 2-3 நபர்கள், அதாவது அவங்களுக்கு விஷயம் தெரியலாம் கூட நம்ம செக்ரட்டரிஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்கள கேட்டுக்கிட்டு பேசியிருந்துருக்கலாம். அவர் ஆன் த ஃப்ளோவில் பேசிட்டார். ஸோ அந்த மாதிரி பேசும்போது அவரே ட்ரோலுக்கு வந்து
வழிவகையார் அவரே அது ஈடுபட்டார்ல. அப்புறம் என்ன பண்ணாங்க, கீழே இருக்கவங்கலாம் யாருன்னு முகம் மூஞ்சி முகம் தெரியாதவங்கலாம் பின்னாடி வந்து அமைச்சர் வந்து கிண்டல் பண்ணுறதுக்கும் கேலி குத்தாவும் பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை அவரே அமைச்சு கொடுத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். இதனை தொடர்ந்து ஆம்சாங் கொலை வழக்கில் திமுக மேலே குற்றம் சாட்டிகிட்டே வராங்க. அதுக்கு வந்து அமைச்சர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் ஆம்சாங் கொலை வழக்கை நேர்மையாக விசாரிச்சுட்டு இருக்கோம், தண்டனை யாராக இருந்தாலும் கொடுப்போன்றாங்க. ஆனால் ஆம்சாங் கொலை வழக்குலையும் தொடர்ந்து தொய்வு ஏற்பட்ட மாதிரியே தெரியுது. ஏன்னா நாளுக்கு நாள் உண்மை குற்றவாளியை தவிர அதில் சம்மந்தப்பட்டாங்களோ சந்தேக விசாரணையில் இருக்கிறவங்க மட்டும்தான் கைது செய்யப்படுறாங்க. உண்மை குற்றவாளியை நெருங்கினாங்களா தெரியல, நெருங்குறேன்னு ஒரு நாள் சொல்கிறாங்க, நெருங்கலன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி முன்விரோத கொலைகளையே அவங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா ஆம்சாங் கொலையை உண்மை குற்றவாளியை விரைவில் கண்டுபிடிப்பாங்களா, இல்லை இந்த கொலையானது எத்தனை மாதங்கள் நீடிக்கும்? காவல்துறை வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இவங்களாம் நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கோம், மேலும் கைதுகள் இருக்கோம், நாங்கள் விசாரணை செய்து நாங்கள் வந்து அறிக்கை கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஆணையர் மாற்றப்பட்டார். இப்போ வந்திருக்க ஆணையரும் சரி, ஏடிஜியும் சரி, இருக்கிற விஷயத்தை வந்து நாங்கள் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருமே எந்த ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவும் கொடுக்கல எனக்கு டேட் வரைக்கும். ஏன்னா அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இது வந்து வெளியே வந்து சொல்கிற விஷயங்களும் கதைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசாகிடும், இந்த இன்டர்வியூஸும் இந்த யூடியூப் சேனல்ஸும் சிலவங்க ஒருத்தர் அவங்களுடைய கற்பனை கதைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஒரு கிளியர் பிக்சர் கிளாரிட்டியாக அதில் கிடைக்கும்னா, நம்ம தமிழக காவல்துறை நடத்திக்கிட்டு வர இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக கிளியராக ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க பாருங்கள். அப்போ தான் உண்மை நிலை வந்து இந்த வழக்கில் தெரியும். அது வரைக்கும் இவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஆனால் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இந்த தேதி வரைக்கும் 20 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, மேலும் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கு சட்டத்துறை அமைச்சராக ஒருத்தர் நியமிக்கிறாங்க, அவங்க இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட இல்லாமல் எப்படி நம்ம பொதுவெளியில் பேசுகிறாங்க, அப்போ வந்து கையாளாத தனமாக தான் இதை பார்க்கலாமா? இல்லை, அது கையாளாத தனம் இல்லை. தொடர்ந்து வந்து இன்டர்வியூவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இன்டர்வியூவில் வந்து அப்பியர் ஆகி வந்து பேசுகிற மினிஸ்டர்ஸ், நம்ம தமிழகத்தில் இருக்க மினிஸ்டர்ஸில் விரலூட்டு என்ற மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்தந்த துறையை சார்ந்து ரெகுலராக வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுக்குறாங்க. இவங்கள தான் ஒரு இஷ்யூன்னும் போது அவங்க மேலே போடப்படுற ப்ரெஷர்னால் வேறு சூழ்நிலை இல்லாமல் அந்த துறையை சார்ந்த இருக்க அமைச்சர்ன்றனால அவரை பேச சொல்கிறாங்க. அதனால் அவர் வந்து பேசுகிறார். ஆனால் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு திறந்த வெளியில் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூன்னும் போது ஒரு ஊடக நண்பர்கள் வந்து ஒரு கேள்வி வைப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சுதாரிச்சிருந்து பதில் சொல்லியிருக்கலாம் தான் நான் சொல்கிறேன். அவர் வந்து கையால் ஆகாத தனம், அவருக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை, அவருக்கு வந்து பேச தரலன்றதெல்லாம் வந்து தப்பு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப மூத்தவர், வழக்கறிஞராக இருக்கார், அரசியல் அனுபவம் இவ்வளோ இருக்குது. அந்த இடத்துல அந்த சமயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சரியாக அமையலை. கொஞ்சம் அவர் ஏற்கனவே இந்த செக்ரட்டரிஸ்கிட்டையோ இல்லை ஆஃபீஸஸ்கிட்டையோ கேட்டு சொல்லியிருந்தாருன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இனிமையாகவும் கரெக்டாகவும் இருந்திருக்கும் தான் என்னுடைய பார்வையில் தோணும். அவர் பல காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மூத்தவராக இருந்திருக்காரு, பல இடத்துல பணியாற்றிருக்கார், பல துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் பல சமயத்தில் பல பணிச்சுமையை மேற்கொண்டிருப்பார். அந்த நிலையில் அவர் இந்த மாதிரி பேசுறது மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுது. ஒரு சட்டத்துறை அமைச்சர் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு மத்தியில் முன்விரோத காரணமாக நடக்கும் கொலைகளாக அரசு பொறுப்பேற்க முடியாது, முன்விரோத கொலைகளுக்கெல்லாம் நாங்கள் எப்படி தடுக்க முடியும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அது வந்து அவர் வந்து வேறு மாதிரி பேசியிருந்தாலும் பரவாயில்ல, இது எங்களால் தடுக்க முடியாது, முன்விரோத கொலைகள்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதால அவர் இதை வந்து பணிச்சுமைன்னு பார்க்கலாமா, இல்லை வயது முதிர்மைன்னு பார்க்கலாமா? இல்லை, இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு இப்போ நம்ம தமிழகத்தில் தோராயமாக ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, 8 கோடி மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறது. எல்லாத்துக்கும் தினந்தோறும் அவங்களுக்கு ஒரு வேலைகள் இருக்குது, பணிகள் இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த 8 கோடி மக்களில் ஒரு 8000லேருந்து 10,000 பேர் தான் இதை பற்றி பேசுவாங்க. அந்த 8000லேருந்து 10,000 பேர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். எதிர்கட்சிகள், பிற கட்சிகள், அப்புறம் இந்த அரசியலில் வந்து எதிர்க்கிறவங்க, இவங்க தான் வந்து இந்த விஷயத்தை பேசி வெளியே கொண்டு வந்து மீதி இருக்க மக்கள் வந்து தெரியணும், இவர் வந்து மாதிரி பேசிட்டாரு பாருங்கன்னு சொல்லி இவங்க பேசி கொண்டாந்து தெரியும். ஆனால் மக்கள் அவங்களோட வேலையில் அவங்க பிஸியாக இருக்காங்களே. இந்த மாதிரி முன்விரோத கொலைகள் அப்போ வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமாக இல்லையாண்ணா? ஒருத்தர் யாரோ ஒரு அக்யூஸ்டு பார்க்கும்போது கூட முன்விரோதமாக கொலை பண்ணால் அந்த கொலை அரசாங்கத்தால் தடுக்க முடியாது போல அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்லை, அவர் என்ன சொல்ல வந்தார்னா, இந்த கொலைகள் எல்லாமே வந்து முன்விரோதம் காரணமாக நடைபெற்றது. இது ஒன்றும் வந்து மர்டர் ஃபார் கெயினோ இல்லை புதுசாக எங்கேருந்தோ ஒருத்தர் உருவாகி வந்து இந்த கொலை பண்ணல. அது இல்லாமல் இந்த கொலை வழக்குகளில் ஈடுபடுறது எல்லாமே புது நபர்கள், அவர்களுக்கு ஏற்கனவே பழைய குற்ற பின்னணி எதுவுமே கிடையாது. அதனால தான் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சுன்னு சொல்ல வராது தவிர்த்து அவர் சொல்ற வர விஷயங்கள் கொஞ்சம் அங்கே மாறி. அப்போ கூட தப்பான புது குற்றவாளிகள் உருவாக அரசு தானே காரணமாக இருக்குது. புது குற்றவாளிகள் வந்து அரசாங்கம் உருவாக்கலையே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கவர்மெண்ட்டாக ஸ்கூல் நடத்தினுக்குது, அக்யூஸ்டுக்கு ஃபுல்லாக வாங்க நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறேன், எங்கள் ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது நீங்கள் சொல்கிறது. அந்த மாதிரி நடத்தலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விரோதத்தில் ஏற்படுறவங்க வந்து அவங்களால டேரெக்டாக பண்ண முடியாதனால
மீதி பேரை மூளை செலவை செய்து அந்த குற்றத்தில் ஈடுபட வைக்கிறாங்க. அது என்ன விஷயம்னே தெரியாது. இந்த குற்றத்தில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன விஷயம், யாரை போய் அவங்க மர்டர் பண்ண போகிறாங்க, எதனாலே தெரிய போகிறதில்ல. ஆனால் அந்த நபர் வந்து மூளை செலவு செய்து மாதிரி புது நபர்களை ஏற்கனவே இருக்க குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டால் ஈஸியாக காவல்துறை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோன்றதுக்காக புது நபர்களை மூளை செலவை செய்து இந்த மாதிரி குற்ற வழக்கில் வந்து ஈடுபடுத்துகிறாங்கன்னு தான் சொல்ல வர்றாரு அவர். அது கொஞ்சம் அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் மாறனால என்டையர் அந்த இன்டர்வியூவே கொஞ்சம் தலைகீழ ஆயிடுச்சு. அப்போ அந்த புது குற்றவாளிகள்னு சொன்னப்படுவங்க கூலிப்படையாக தான் இருக்கணும். கூலிப்படைன்னு இல்லை, அவங்க சொந்தக்காரன் இருப்பேன், நண்பர்கள் இருப்பாங்க. இது நம்ம எடுத்த கண்ணோட்டம் என்னன்னா, கூலிப்படை பணத்துக்காக வந்து சில ஆனால் எல்லா விஷயத்திலும் கூலிப்படையை இறங்கி மர்டர் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில வழக்குகள் மட்டும் கூலிப்படை, சில வழக்குகளை வந்து அவங்க சொந்தக்காரன், நண்பன், எதிர் வீட்டில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, இந்த மாதிரி சேர்ந்தானே இது பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தவறு நிகழ்ந்துருச்சு, என்னை வந்து ஒருத்தர் மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உண்மையாக ஒருத்தர் உட்காந்துருப்பாங்களா, ஆதகம் பட்டு உணிக்க மாதிரி அடிச்சா சரி நம்ம செய்வோன்ற ஒரு ஆதங்கத்தில் போய் இறங்கி செய்கிற மாதிரி விஷயங்கள் தானே கொலையில் போய் முடியுது. இறுதி கேள்வியாக வருங்கால கட்டத்தில் இந்த மாதிரி கூலிக்காக கொலை பண்ணும் கூலிப்படைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்படுமா? அந்த மாதிரி சட்டம் இயற்றுனா சட்ட ஒழுங்கு கட்டுக்குள்ள வருமா? இல்லை, கூலிப்படைகள் அதுதான் இந்த விஷயத்தில் வந்து கூலிப்படைகள் தான் வந்து இவ்வளோ மர்டர் பண்ணுச்சுன்னு சொல்லி அவர் சொல்ல வர என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எனக்கு வந்து அநீதி ஏற்பட்டுருச்சு, என்னை வந்து ஒரு நபர் வந்து என்னை மாதிரி பேசிட்டாரு, அவரை வந்து போய் கேட்கணும், என்னால் கையால் ஆகாத்தானோ, அதனால் என் கூட இருக்க நண்பர்கள்ட்ட சொல்கிறேன். நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு கூட வந்திருந்து நீ பாதிக்கப்பட்டியா, அப்போ எனக்கு பிரச்சனை கண்டிப்பாக நீ வருவ, வா உனக்காக நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்க போகிற இடம் வந்து கேட்குறது வாயில கேட்கல, அது கொஞ்சம் வேறு மாதிரி தோரலை கேட்குறதுல அங்கே ஒரு மர்டர் நடந்தது. மேபி வருங்காலங்கட்டங்களில் வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் இந்த விஷயங்கள்லாம் மாறத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி.